எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி எதை பற்றி வீடியோன்னா, கோழி வளர்ப்பில் வந்து நம்ம குஞ்சுகளை எடுத்து விடும்போது தாய்க்கோழி மூலமாக குஞ்சுகளை விட்டு வளர்க்குறது சிறந்ததா, ப்ளூடிங் சட்டை போட்டு சிறந்ததாங்கிறது தான். நான் பழைய மாதிரி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு எல்லாருமே விவரமாக சொல்லியிருக்கேன். எப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பெஸ்ட்டுங்கிறது தான். எனக்கு வந்து தாய்க்கோழியில் இருக்கிறது செட் ஆகலை. அதுக்கு உதாரணமாக இப்போ ஒரு செட்டு நான் எடுத்து விட்டு பார்த்தேன். 3 கோழியில் அடை வச்சு ஒரு தாய்க்கோழியில் விட்டுருந்தேன். அந்த இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து முதலையும் ப்ளூடிங் செட்டப்பில் தான் நான் போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். தாய்க்கோழி மூலமாக ஒரு 3 கோழி குஞ்சு, அதாவது இந்த பாருங்கள், இந்த குஞ்சு வந்து 3 கோழியில் குஞ்சும் ஒரு தாய்க்கோழியில் விட்டுருந்தேன். விட்டு நல்லா ஒரு 10 நாள் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரே நாளில் அடைச்சி போட்டிருந்ததில் தள்ளி விட்டு கிரிப்பில் ஒரு 30 குஞ்சில் ஒரு 15 குஞ்சுக்கு மேலே பிடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு 15 குஞ்சு தான் இருந்துச்சு. அதை மறுபடியும் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த மாதிரி செட்டப்பில் ப்ளூடிங் செட்டப் நான் போட்டுட்டேன். எனக்கு வந்து பழசு முதல்ல வளர்க்கும்போது நிறைய கிரிப்பில் தொந்தரவு தான் இருந்துச்சு. நம்ம எப்போ பார்த்தாலும் காவலில் இருக்க முடியாது இல்லையா. கூண்டில் வச்சு நம்ம பூட்டி வச்சுட்டு போகும்போது கூட நம்ம தள்ளி விட்டுட்டு பிடிச்சிட்டு போயிடுது. ஒரு 10 கோழி குஞ்சில் ப்ளூடிங் செட்டப் போட்டால் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் கரண்ட்டு சொல்லிவிட்டு வேணான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நிறைய நம்ம இங்குபேட்டில் எடுத்து விட்றோம், இல்லை ஒரு 4-5 கோழியில் எடுத்து விட்றோன்னா சரி ப்ளூடிங் செட்டப் போடுவோம், சரி கொஞ்சம் கோழி குஞ்சு தானே இருக்குது, அப்படி தாய்க்கோழியோடு விட்டுருவோங்கிறதுக்கு பார்த்தேன். அது செட் ஆகலை எனக்கு. மறுபடியும் பழைய முறையிலே நான் வந்துட்டேன். நிறைய பேர் நினைக்கலாம் தாய்க்கோழிகளோட விடுறது தான் சிறந்தது, இது சிறந்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தப்பான ஒரு இது. தாய்க்கோழியாக இருக்கட்டும், இது வந்து ப்ளூடிங் செட்டப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஹீட்டு கொடுக்குறது, அது வந்து கொத்தி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழகி கொடுக்கும், கிண்டி சாப்பிட்றதுக்கு இயற்கை முறையில் கொஞ்சம் சொல்லி கொடுக்கும். மற்றபடி அதுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. நம்ம 2 மாதம் முடிஞ்சு கீழே இறக்கி விடும்போது கூட அந்த கோழி குஞ்சுக வந்து கொஞ்சம் புதுசாக நம்ம இடம் பழகின மாதிரி கொஞ்சம் பயப்படும். ஒரு 2-3 நாளைக்கு நம்ம பழகிட்டோம்னா அது பழைய நிலைமைக்கு, அதாவது எல்லா கோழி குஞ்சு மாதிரியே அது வந்துடும். எனக்கு இது தான் நல்லா செட் ஆகுது. ஒரு 10 கோழி குஞ்சு இருந்தால் கூட யாருனாலும் தாராளமாக ஒரு 40 வாட்ஸ் பல்ப் வச்சு ப்ளூடிங் செட்டப் போடுங்க. ஒரு பராமரிப்பில் ஒரு மாதம் வரைக்கும் வளர்த்துட்டிங்கன்னா குளுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த முறையில் வேணாலும் அதை மாற்றி வளர்த்துக்கலாம். எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் அந்த முறையை ட்ரை பண்ணுங்கள். அதுபோக நிறைய பேர் கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க. எனக்கு டைம் இல்லை சொல்கிறதுக்கு. கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நான் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெய்லரிங் சேனலும் ஆரம்பிக்கணும். ஆனால் வந்து இதுக்கே டைம் இல்லாதனால இதை முதல்ல ரன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலான் இருக்கேன். உண்மையான தொழில் எனக்கு டெய்லரிங் தான். இது வந்து டைம் பாஸ்க்காக ஆரம்பித்து நல்ல முறையில் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் நம்ம இயற்கையாக கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் இது பண்ணி நல்லாவே நமக்கு வந்து காசும் கிடைக்குது. இதில் இது நல்லாவே போயிட்டுருக்கு எனக்கு. இந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும்.